நாமக்கல் மாவட்டத்தில் பாரம்பரிய முறைப்படி பொங்கலுக்கு தயாராகும் வெல்லம் பற்றி இங்கு விரிவாக காணலாம். தமிழர்களின் பாரம்பரிய திருவிழா கொண்டாடப்படுவது பொங்கல் திருநாள். சூரிய பகவானை வணங்கி தங்களின் நன்றியை விவசாயிகள் தெரிவிக்கும் மிக முக்கியமான நாளாக பொங்கல் பண்டிகை உள்ளது. இந்த நாளில் பொங்கல் செய்ய தேவையான மிக முக்கியமான பொருள்தான் வெல்லம். குறிப்பாக நாமக்கல் மாவட்டம் பரமத்திவேலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் 1000க்கும் மேற்பட்ட ஏக்கரில் கரும்பு சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. இங்கு விளையும் கரும்புகள் அனைத்தும் பரமத்திவேலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள ஜேடர்பாளையம், சோழசிராமணி, கொந்தளம், கொத்தமங்கலம், ஐயம்பாளையம், அண்ணாநகர், கபிலர்மலை உள்ளிட்ட 300க்கும் மேற்பட்ட வெல்லம் தயாரிக்கும் ஆலைகளுக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கு பாரம்பரிய முறையில் அச்சு வெல்லம், குண்டு வெல்லம் மற்றும் நாட்டு சர்க்கரை ஆகியவை தயார் செய்யப்படுகிறது. அந்த வகையில் நாமக்கல் மாவட்டம் பரமத்திவேலூர் அடுத்த கொந்தளம் என்னும் பகுதியில் பாஸ்கர் வெல்லம் தயாரிக்கும் ஆலையில் குமார் மற்றும் குடும்பத்தினர் அனைவரும் சுமார் 30 வருடங்களாக வெல்லம் தயாரிக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இங்கு தயாரிக்கப்படும் வெல்லங்களை தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பகுதிகள் மட்டுமல்லாமல் தமிழக அரசு வழங்கிடும் பொங்கல் பரிசு தொகுப்பு பைகளிலும் இந்த வெல்லம் முக்கிய பங்களிக்கிறது. வெல்லத்திற்கென தனியாக விளைவிக்கப்படும் கரும்புகளை அறுவடை செய்து அவற்றை இயந்திரத்தின் மூலம் பிழிந்து அந்த சாறுகளை கொண்டு நன்கு காய்ச்சி பதமான வடிவில் இறக்குவோம். பின்பு இறக்கிய வெள்ளப்பாகுகளை மிதமாக கிளறிவிட்டு சிறிது நேரம் கழித்து பாதுகாப்புறையுடன் கைகளாலே உருண்டை பிடித்து உலர்த்தி வைக்கின்றோம். இப்படியான முறைகளிலே குண்டு வெல்லம் தயாரிக்கப்படுவதாக அவர் கூறினார். நாமக்கல் மாவட்டம் பரமத்திவேலூர் வட்டம் காந்தி நகர்லேருந்து துர்கா பேசுகிறேன். இந்த வெல்லம் எப்படிங்க தயாரிக்கிறாங்க? கரும்பு எங்களுக்கு ஓனர் லோடு அனுப்பிடுவாங்க. நாங்கள் மிஷின் மூலிமா அரைச்சி அதை இங்கே டம்மில் நிரப்பிடுவோம். நிரப்பி இதில் போட்டு காய்ச்சிடுவோம் வெல்லத்தை. அதுக்கான பதம் வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு எடுத்து இந்த தொட்டியில் ஊற்றி நல்லா கிளறி விட்டு அதோட பதம் வந்த உடனே நாங்கள் இது மாதிரி உருண்டையாக பிடிச்சி வச்சுருவோம். அது ஒரு 1 hour 2 hour ஆகிறதுக்குள்ளே கொஞ்சம் ஹார்டாக இதாகிடும், உருண்டை பதம் ஆயிடும். நாங்கள் எடுத்து ரூமில் அடுக்கி வச்சுருவோம். அடுக்கினதுக்கப்புறம் லோடு ஏற்றி வச்சுருவோம்.